ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பதிவுத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி மாற்றம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் தமிழகத்தில் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முத்திரை தீர்வு கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய நடைமுறையை அமல்படுத்தியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் இந்த பத்திரப்பதிவு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய ரெவென்யூ கொடுக்கக்கூடிய, அதாவது வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னே சொல்லலாம். அந்த பத்திரப்பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில பல மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சார்பதிவாளர் அலுவலகங்களில் அதிகமான டோக்கன் விநியோகம் செய்யப்படுறது, அதே மாதிரி அதோட வருவாயை பெருக்கிறது, இந்த மாதிரி ஒரு குறிக்கோளோடவே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்கு. பத்திரப்பதிவில் முத்திரைத்தாள்களுக்கு பதிலாக இ-ஸ்டாம்ப் வசதியை சார்பதிவாளர் அலுவலகங்களில் வழங்குவது குறித்து அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரப்பதிவு துறையில் முத்திரைத்தாள் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே பண்ணுவோம். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாதிரியே தான் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு கட்டணம். அதாவது அந்த முத்திரைத்தாளில் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 2000 ரூபாய், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முத்திரைத்தாள்கள்லாம் இருக்கும். அந்த முத்திரைத்தாள்களுக்கு பதிலாக இனிமேல் இ-ஸ்டாம்ப் வசதி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்திரை தீர்வை பத்திரப்பதிவுக்கான கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதால் சொத்து விற்பனை பத்திரத்தில் குறிப்பிடப்படும் மதிப்புக்கு ஏற்ப முத்திரைத்தாள்களை வாங்கி அதில் பத்திரங்கள் எழுதப்படும் நடைமுறை உள்ளது. ஸோ இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம பத்திரப்பதிவுக்கு எவ்வளோ பத்திரப்பதிவு நம்மளோட லேண்டுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கு உண்டானது பார்த்தீங்க அப்படின்னா அந்த முத்திரை தீர்வை நம்ம வாங்கியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இதற்காக முத்திரைத்தாள் விற்பனையாளர்களுக்கு பதிவுத்துறை உரிமம் வழங்கியுள்ளது. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இதற்கு மாற்றாக டிஜிட்டல் முறையில் இ-ஸ்டாம்பிங் சேவை தொடங்கப்பட்டது. முத்திரை தீர்வை பதிவு கட்டண தொகைக்கு முத்திரைத்தாள் வாங்காமல் அதற்கு உண்டான தொகையை குறிப்பிட்ட கணக்கில் செலுத்தி இ-ஸ்டாம்பிங் சான்றிதழை பெறலாம். இதை பத்திரத்துடன் இணைத்து பதிவுக்கு தாக்கல் செய்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தில் இ-ஸ்டாம்பிங் முறையை பதிவுத்துறை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஸோ இதுக்கு இப்போ அப்ரூவல் ஒன்று கொடுத்துட்டாங்க. துவக்கத்தில் சில சார்பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கான வசதியும் தனி பிரிவும் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இது எல்லாமே ஒரு சோதனை ஓட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் சில சார்பதிவாளர் அலுவலகங்களில் இந்த வசதியெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். தமிழகத்தில் சொத்து மதிப்புகள் உயர்ந்து வருகின்றன. அதற்கு ஏற்ப முத்திரை தீர்வை கட்டணம் பதிவு கட்டணமாக செலுத்தும் தொகையின் மதிப்பும் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மையிலேயே இப்போ நடந்துட்டு இருக்கு. இதனால் அதிக தொகைக்கு முத்திரைத்தாள் வாங்குவதில் சில சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஸோ நம்ம எவ்வளவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முத்திரைத்தாள் கட்டணம் அப்படிங்கிறது இன்றியமையாதுன்னு சொல்லலாம். எனவே முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் தொகையில் ஒரு பகுதிக்கு மட்டும் முத்திரைத்தாள் வாங்கி பெரும் பகுதி தொகையை இ-ஸ்டாம்பிங் முறையில் செலுத்த மக்கள் விரும்புகின்றனர். இதற்கான தொகையை மக்கள் தங்கள் வங்கி கணக்கில் இருந்து ஆன்லைன் முறையில் இ-ஸ்டாம்பிங் வழங்கும் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டும். ஸோ இப்போ முத்திரை தீர்வை கட்டணம் இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இ-ஸ்டாம்பிங் கட்டணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மயமான இந்த உலகத்தில் இ-ஸ்டாம்பிங் முறையில் தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம முத்திரை தீர்வை கட்டணம் அப்படிங்கிறத நம்ம செலுத்துவோம். ஸோ ஒரு பகுதிக்கு மட்டும் அந்த பதிவு கட்டண தொகையில் நம்ம செலுத்திட்டு ஸோ மீதி பார்த்தீங்க அப்படின்னா இ-ஸ்டாம்பிங் முறையில் நம்ம செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் ஆவண எழுத்தாளர் அலுவலகங்களில் இருப்பவர்கள் இதை கமிஷன் அடிப்படையில் செய்து கொடுக்கின்றனர். புதுச்சேரி மற்றும் பிற மாநிலங்களில் பதிவு அலுவலகத்திலேயே இ-ஸ்டாம்ப் வழங்கும் சேவை செயல்பாட்டில் உள்ளது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி மற்றும் பிற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக அந்த பதிவு அலுவலகத்திலேயே இ-ஸ்டாம்பிங் வழங்கும் சேவை பார்த்தீங்க அப்படின்னா செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கென தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் 5 ரூபாய் முதல் பல்வேறு தொகைக்கு இ-ஸ்டாம்ப் வழங்க முடிகிறது. 5 ரூபாயிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இ-ஸ்டாம்ப் வழங்கி அது மூலமாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எனவே தமிழகத்தில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் இ-ஸ்டாம்ப் வழங்க தனி பிரிவுகளை ஏற்படுத்துவது குறித்து தற்போது ஆலோசித்து வருகிறோம். விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என கூறியுள்ளார். நாட்டில் தற்போதைய நிலவரப்படி இ-ஸ்டாக் ஹோல்டிங் என்ற நிறுவனம் வாயிலாக இ-ஸ்டாம்ப் வழங்கப்படுகிறது. இதன் இணையதளத்தில் பதிவு பெற்ற முகவர்கள் வாயிலாக ஆன்லைன் முறையில் பணம் செலுத்தி தேவையான மதிப்புக்கு இ-ஸ்டாம்ப் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இ-ஸ்டாம்ப் வசதி வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் தமிழகத்தில் ஸோ உங்களுக்கு பதிவு கட்டணம், அதாவது பதிவு கட்டணம் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு பகுதி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ-ஸ்டாம்பிங் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டுவோம். முத்திரைத்தாளோட இது பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதற்கான அறிவிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா மிக விரைவில் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.